இது மிகவும் கசப்பாக உள்ளது. இது எலுமிச்சை பழம் போல் சுவைக்கிறது. இது கொஞ்சம் உப்பாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இது மிகவும் கசப்பாக உள்ளது. இப்போ கசப்பு அப்படின்னா நம்ம பிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் கசப்பா டேஸ்ட் பண்ணுது அப்படின்னா இட் டேஸ்ட்ஸ் ரொம்ப கசப்பா இருக்கு. இட் டேஸ்ட்ஸ் வெரி பிட்டர். நெக்ஸ்ட், இது எலுமிச்சை பழம் போல் சுவைக்கிறது. அப்போ இது எப்படி இருக்குன்னா இட் டேஸ்ட்ஸ் லைக் லெமன். நெக்ஸ்ட், இது கொஞ்சம் உப்பாக இருக்கு. இப்போ உப்பா இருக்குங்கும் பொழுது நம்ம சால்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் அப்படிங்கும் பொழுது இட் டேஸ்ட்ஸ் a bit salty. ஸோ நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English. நான் மறந்து விட்டேன். இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஃபர்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாஸ்ட்ல இருக்கிறதுனால ஐ ஃபர்காட். நான் சாவியை எடுக்க மறந்து விட்டேன். ஸோ இந்த சென்டென்ஸ்ல மறுபடியும் நான் மறந்து விட்டேன்ங்கிறது ஐ ஃபர்காட். என்ன மறந்தாங்க? சாவியை எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்க. ஸோ டு டேக் த கீ. நான் ஃப்ரூட்ஸ் வாங்க மறந்துட்டேன். ஐ forgot to buy the fruits. நான் லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English. நான் இதை முடித்துவிட்டு திரும்பி செல்வேன். நான் இதை முடித்த உடனே திரும்பி வருவேன். நான் இப்பொழுது டிராஃபிக்கில் இருக்கிறேன். இந்த சென்டென்சஸை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நான் இதை முடித்து விட்டு திரும்பி செல்வேன். ஸோ இதை முடிச்சுட்டு அவங்க திரும்பி போறதா சொல்றாங்க. ஸோ I will go back after completing this. ஸோ திரும்பி செல்வேன் அப்படிங்கிறது திரும்பி போறத இங்கிலீஷ்ல go backனு சொல்லுவோம். நான் இதை முடித்த உடனே திரும்பி வருவேன். அதை முடிச்ச உடனே இம்மீடியட்டா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நம்ம I will be right back after completing this. கடைசியா, நான் இப்பொழுது டிராஃபிக்கில் இருக்கிறேன். ஸோ இப்போ டிராஃபிக்கில் இருக்கேன் இந்த மொமெண்ட். அதுக்கு நம்ம ரைட் நவுன்னு சொல்லுவோம். ஸோ ஐ ஆம் இன் டிராஃபிக் ரைட் நவ். ஸோ திரும்பி போகிறதுக்கு கோ பேக், முடிச்ச உடனே திரும்பி வந்துடுவேங்கிறதுக்கு ரைட் பேக், அண்ட் இப்போ இந்த மொமெண்ட் அதை சொல்கிறதுக்கு ரைட் நவ். இனிமேல் நீங்களும் இந்த வேர்ட்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.